இங்கே வந்து கீழே இதெல்லாம் கீழே இங்கே 20 கிலோ வரும். ஃபஸ்ட்டு கேர் போட்டு 50,000 கஷ்டம் ஜீரோட்டு 10 நம்மளுக்கு. அதாவது இப்போ ரீடிங் இருக்குது ஜீரோட்டில் ஃபஸ்ட்டு 20 ரீடிங் இருக்குது. 10 நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்க்கணும். ஸ்டாப் வாட்ச் வச்சு ஃபோட்டோ எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இந்த ஜீரோட்டை கம்பெனி ஜீரோட் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றிடுவாங்க. பெட்ரோலை ஊற்றியாச்சு இங்கே ரீடிங் இருக்குமா நிறையா. இப்போ 50 ஸ்டார்ட் பண்ணால் 40 நிறுத்தணும். அதான் 10 செகண்டுக்கு 10 நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இது ஓடுன்னு பார்க்கணும். ஸ்டாப் வாட்ச் வச்சு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 100 ஆர்பிஎத்துக்கு. இது வந்து 1வது கியரில் எடுத்துக்க ரெண்டும் 150 200 மட்டும் 2வது கியரில் எடுத்துக்கணும். எவ்வளோ ஆர்பிஎம் சிசி எவ்வளோ சிசி அதெல்லாம் பரஸ்பரம் கவனிக்கலாம். சரியா அந்த மாதிரி எதுவும் இருக்குது. ஒரு 4 ரீடிங் வரும். இதான் வந்து கிராஃப். இது வந்து நார்மல் இன்ஜின். இது வந்து நார்மலான இன்ஜின். வந்து ஓசஸ் ஒரு கிராம் எடுக்கிறாங்க. ஆமாம் அதான் ரீடிங் நார்மலாக இந்த இன்ஜினுடைய எஃபிஷியன்சி தான் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எந்த இன்ஜின் சொல்லலாம் அர்த்தம். பாடியை டியூப்பை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 2 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா இப்போ 2 நிமிஷம் ஓடிடும். ஒரு 6 நிமிஷம் அதிகம் ஓடிடும். இந்த மாதிரி வரும். இதான் வந்து வித்து டர்போ சார்ஜர். இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம எஃபிஷியன்சி 5-12% இது மாதிரி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 cc 4-stroke பெட்ரோல் இன்ஜின் ஹீரோ ஹோண்டா சிடி கண்ட்ரோல். இது சைனீஸ் ப்ராடக்ட். ஹீரோ ஹோண்டா 1:3 ரேஷியோ. இது வந்து பேரிங் 6202 பால் பேரிங்கு 6 ஸ்பார்கில். ஆமாம் 6202. இது ஸ்பார்கில் மெக்கானிசம் 6:1. அதாவது ஒசேஷத்தில் ஆட்டோமேட்டிக். இது பேரிங் கேட்டு இது கேசிங் சீட் பண்ணுற கேசிங். உள்ள இம்பலர் அலுமினியம் இம்பலரு 32 லிட்டர் 32 லிட்டர் ஸ்லேட் ஆகி 30 டிகிரி அலுமினியம். இப்போ லைட் வெயிட்டோடு ஏறும். இப்போ வந்து சென்ட்ரிஃபியூகல் போட்டு ரொட்டேட் ஆகிறப்போ இது வந்து இவ்வளோ ஏற்படும். இதை கொண்டு நம்ம கார்பரேட்டர் கம்பெனி வச்சாலும் இங்கே ஏர் உள்ளே போகும். ஸ்டார்டிங் பண்ணுறப்ப மட்டும் இது எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது மாதிரி 2 ரீடிங் எடுத்து கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப போடுவோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப போட்டிங்கன்னா இந்த ஏர் வந்து உங்களுக்கு போகாது. ஆக்சுவலாக அட்மாஸ்பியர் ஏர் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலாக வந்து இன்ஜின் எப்படி என்ன ஆகுது பெட்ரோல் இப்படி போகுது ஆக்சிடென்ட் பண்ணி ஏர் உள்ள போகும். வந்து உள்ளே போய்ட்டு போடலாம். இப்போ நார்மலாக எடுத்தீங்கன்னா இன்ஜின் ஏர் டைம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு டைம். இதெல்லாம் வந்து இன்ஜினில் இருக்கிறதெல்லாம் சிடி காயில் இக்னிஷன் காயில். இது டைனமோலேருந்து வர்றத வந்து இது வந்து இக்னிஷனுக்கு ஸ்பார்க் வச்சுருக்கோம். ஸ்பார்க் பண்ணுவோம். இது வந்து பெட்ரோல் டேங்க் 2 லிட்டர் டேங்க். நம்ம டமா மாலுக்கு நீங்கள் பண்ணுறப்ப 2 லிட்டர். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூனிட் கணக்கு அக்யூரேட் ரீடிங் எடுக்கும். இதெல்லாம் ரீடிங் அக்யூரேட்டாக இருக்கும். இதை ரீடிங் போட்டிருப்பாங்க. இது வந்து ரீடிங் அக்யூரேட்டாக வராது. 0.5 0.2 இருக்குது. நம்ம காமனாக ஒரு காலேஜ் பண்ணிட்டு 60 நம்பர்லாம் பண்ண முடியும். 10 நம்பர் இந்த மாதிரி எடுத்து 2 ரீடிங் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு 2 ரீடிங் எடுத்து 4 ஃபீட் மெஜி வைத்து ஒரு அடி அது ஒரு அடி இது 3 அடி கையும் பக்கம் சேர்த்து வாங்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அதுக்கிட்ட கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக போடுறது கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நிறையா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க.